செய்யறதுக்கு ஊழியத்தினுடைய காரியங்களை வளர்க்கறதுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு இந்த விதமான வழிமுறைகளை இல்லை நீங்க யோசிக்காதீங்க. ஏனென்றால் அந்த ஊழியம் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டது. இவைகளின் மேலே எல்லா விதமான வல்லமையும் கனத்தையும் தர வேண்டிய பொறுப்பு அவருடைய பொறுப்பு. ஆகவே அவருக்கு நீங்கள் இடம் கொடுக்க ஆரம்பித்தால் அப்பொழுதுதான் கர்த்தராகிய தேவன் கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆரம்பிக்கிறது. இனி வரக்கூடிய பின்வரக்கூடிய சந்ததிக்கு நீங்கள் நாம் என்ன பாடத்தை கற்பிக்க வேண்டும் அப்படின்னா, ஊழியத்துல நம்முடைய எந்த விதமான யோசனைகளின் ஊடாக கடந்து போகாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிறது உண்டானால் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் உட்கார்ந்து ஆராய்ச்சி பார்க்காம தேவ சமூகத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபித்து கர்த்தருடைய ஆலோசனைகளை பெறக்கூடிய மக்களாக விளக்க வேண்டிய அவசியம். ஏன் அப்படின்னா, வரக்கூடிய கடைசி காலங்கள்ல இனி வரக்கூடிய காலங்களில் எல்லா விதமான காரியங்களும் சூழ்நிலைகளும் மறைக்கப்படக்கூடிய அந்த காலங்கள்ல ஒவ்வொரு மனிதனும் தனிப்படக்கூடிய விதத்துல கர்த்தரோடு கூட அவர் தொடர்பிலே காணப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் வரக்கூடிய காலங்களிலே இருந்து அவர் காப்பாற்றப்பட முடியும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் நானும் உருவாக்க வேண்டியது அவசியம். நான் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரச்சனைக்கும் உரிய தீர்வை கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்கார, எந்த காரியமாய் காணப்படட்டும், எந்த தேவையாய் காணப்பட ஆரம்பிக்கட்டும், அல்லது ஒருவேளை எனக்கு விரோதமாய் எத்தனை விதமான ஆயுதங்கள் உருவாக்கப்படக்கூடியதா இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளா இருக்கலாம், அல்லது அநேக விதமான சபையை அநேக விதமான மக்கள் எதிர்த்து சபையினுடைய காரியங்களை உடைக்கக்கூடிய தன்மைகளாக இருக்க ஆரம்பிக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்க உங்க சொந்த கையை அது மேல பயன்படுத்தினாம கர்த்தராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையை கிரியைகளை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுங்க. வசனத்துல நல்ல ஒரே ஒரு வார்த்தை ஒன்று விதமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், பலிபீடத்தை நீ எனக்காக உண்டாக்குகிறது உண்டானால் வெட்டின கல்லுகளினால் நீ அந்த பலிபீடத்தை கட்ட வேண்டாம்னு சொல்லுவார். ஏன்? கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறது, வெட்டின கல்லினால் நீ அந்த பலிபீடத்தை கட்டாது. நீ அந்த செதுக்கி இருக்கக்கூடிய அந்த கற்களை அப்படியே எல்லா விதமான கற்களை நீ பயன்படுத்தி பலிபீடத்தை உருவாக்கும். ஏனென்றால் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அதன் மேல் நீ உன்னுடைய சொந்த அனுபவமாகிய ஒளியை நீ போட்டால் அந்த பலிபீடத்தை அசுசிப்படுத்துவாய். ஒன்று இல்லாமல் இயேசு ஒரு காய்களை கூட இந்த உலகத்தில் நகர்த்தவே இல்லை. ஆண்டவராக இயேசுனுடைய நாமத்தினால பெதஸ்தா குளத்தை நோக்கி இயேசு கிறிஸ்து கடந்து போகிறார். எத்தனையோ மக்கள், வியாதிப்பட்ட மக்கள் அங்க மெய்யாகவே காத்திருக்கக்கூடிய அந்த நிலைகளை பார்க்கும். வசனத்துல என்ன விதமான காரியம் எழுதப்படுகிறது சொன்னா, ஒரு ஐதீகமான ஒரு வார்த்தை உண்டு. என்றைக்காக ஒரு நாள் அந்த குளத்திற்குள்ளாக ஒரு தெய்வத்தை இறங்கி அந்த குளத்தை அவர் மெய்யாகவே தன்னுடைய கோலினால் கலக்கக்கூடிய நேரத்துல முதலாவது இறங்கக்கூடிய அந்த வியாதிப்பட்டவன் எப்பேற்பட்ட வியாதி உள்ளவனாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அந்த குளத்தை நீரில் இறங்கின மாத்திரத்தில் அந்த வியாதிகள் சுகமாக்கப்பட்டது. இந்த ஒரு விஷயத்தின் நிமித்தமாக அந்த குளத்தை சுற்றிலும் ஏராளமான வியாதிப்பட்ட மக்கள் காணப்பட ஆரம்பிச்சாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போயிருக்கும் போது அந்த குளத்தை சுற்றிலும் எல்லா விதமான இடங்களிலும் எல்லா நிலைகளிலும் வியாதிப்பட்ட மக்கள் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து எல்லா விதமான வியாதிப்பட்ட மக்களையும் சுகமாக்கினாரான்னு பார்த்தீங்கன்னா 38 வருஷம் வியாதியை கிடக்கக்கூடிய அவனை மாத்திரம் சுகப்படுத்தி போயிட்டாங்க. இந்த 38 வருஷம் வியாதியை கிடக்கக்கூடிய அவரை சுகப்படுத்தின உடனே என்ன விஷயம் நடந்திருக்கும்? பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இயேசுக்கு பக்கத்தில் வந்திருப்பாங்க. எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக என்னுடைய வியாதியும் சுகமாக்கப்படும்படியாக ஜெபம் பண்ணுங்க. மற்ற யாருக்கு கர்த்தர் அற்புதம் செய்யல. பிதாவாகிய தேவன் யாரையும் சுகமாக்கும்படி இயேசுவை அனுமதித்தாலும் அவரை மட்டும் சுகமாக்குவார். இதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய முக்கியமான தன்மைகள். இயேசு எதை என்னுடைய வாழ்க்கையை விரும்புகிறார் அதை மாத்திரம் செய்யுங்க. அதுக்கு மிஞ்சினாலும் தப்பு, அதுக்கு குறைஞ்சாலும் தப்பு. ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின்படி குறைவாக ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் நாம் நிற்கக்கூடாது. ஆண்டவராகிய தேவன் சொல்லாததை நாம் செய்தாலும் அவைகளை கர்த்தராக தேவன் அங்கீகரிக்கிறார். என்ன காரியத்தை கர்த்தராக தேவனுடைய கரங்களிலே தந்திருக்கிறாரோ அவைகளை மட்டும் செய்து, ஆண்டவரே நீ கொடுத்த பொறுப்பை நான் செய்து முடித்தேன் என்கிறதை பற்றி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க. இதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு எண்ணத்தில் இருப்பார்கள். அப்ப இனி வரக்கூடிய சந்ததிக்கு நீ எப்படிப்பட்ட ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னா, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் எந்த விஷயத்தையும் நீங்கள் மாம்சீக பிரகாரமாக அணுகாமல் தேவனையே சார்ந்து வாழ பழகக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையின் நிலைகள் சாட்சி உள்ளதாக காணப்பட வேண்டியது அவசியம். இப்போ உங்க சபையில வரக்கூடிய விசுவாசிகளை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல பார்ப்போம். இந்த விசுவாசிகள் யாரை பின்பற்றுவாங்க அப்படின்னா, ஆண்டவராகிய தேவனை பற்றி நீங்கள் 1000 வார்த்தைகள் சொல்ல ஆரம்பிச்சாலும் அவர்கள் ஆண்டவராகிய தேவனை பின்பற்றுகிறதை காட்டிலும் தன்னுடைய கண்ணுக்கு கண்ணாக பார்க்கக்கூடிய உங்களை தான் அவங்க பின்பற்றுவோம். நீங்க எப்படி நடக்கிறீங்க, எப்படி பேசுறீங்க, அப்படிதான் நம்ம நீங்க எத்தனை வார்த்தை நீங்க சொல்லிப்பாங்க கர்த்தர் வல்லமையுள்ள எல்லாம் ஆமா ஆமா ஆமான்னு சொல்லுவாங்க. என்றாலும் உங்களுடைய நடத்தைகளை அவருடைய கண்கள் ஆழமாய் பார்க்கக்கூடியதாய் விளங்குகிறது. நீங்க ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணிட்டா கூட அந்த விசுவாசியினுடைய ஆவிக்குரிய நிலைகளை நீங்களே கெட்டு போக பண்ணக்கூடிய